கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் அவரோட ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று நமக்கு பாபா கொடுத்திருக்கும் ஒரு அற்புதமான 3 அற்புதங்கள். அந்த அற்புதங்களின் மூலம் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் பாபான்னா, நான் உண்மையான அன்போடு உன்னிடம் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இதைத்தான் சொல்ல வர்றார் பாபா. நம்மிடம் உண்மையான அன்போடு இருப்பது பாபா மட்டும்தான் என்பதை பிரமாதமாக நமக்கு புரிய வைக்கிறார் இந்த 3 அற்புதங்களின் மூலமாக. எப்படியெல்லாம் அன்பு செய்கிறார் பாருங்கள். இந்த 3 அதிர்ஷ்டசாலிகள் யார், எதற்காக அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்கிறேங்கிறது அந்த அற்புதம் கேட்டால் அவங்களுக்கு புரியும். முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ஸ்ரீவித்யா சுதாகர் அவர்களுக்கு. சகோதரிக்கு கனவில் ஒரு வஸ்திரத்தை காட்டுகிறார் பாபா. சகோதரி ஷிரடியில் இருக்காங்க, ஷிரடி ஃபுல்லாக சுற்றுறாங்க, அந்த கலர் வஸ்திரம் கிடைக்கவே இல்லை. எதற்காக ஷிரடியில் அது கிடைக்கவில்லை, பிரமாதமாக நமக்கு பின்னாடி புரிய வைக்கிறார் நமக்கு. அதன் பிறகு சகோதரிக்கு அந்த வஸ்திரம் கிடைக்கிறது, அதை பாபாவுக்கு அணிவித்து அழகு பார்க்கிறார். பதிலுக்கு பாபா என்ன ஆசீர்வாதம் செய்தார், இதெல்லாம் இந்த அற்புதத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். சிலிர்த்துட்டேன். உண்மையிலே பாபா நம் மீது எவ்வளோ அன்போடு இருக்கிறார் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் சொல்ல முடியாது. அடுத்த அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சரண்யா அவர்களுக்கு. இது சரண்யா சகோதரிக்கு அற்புதமாக இல்லை கோபுரம் டிவிக்கு அற்புதமானு எனக்கு புரியல. எனக்கு எதற்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, போன எபிசோடில் சொன்ன நாகசாய் பாபா ஆலயத்தில் அந்த ப்ரீஸ்ட் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், நம்ம துனி பூஜை செய்தோம், அவர் நம்மிடம் பேசினார், இப்போது நலமாக இருக்கிறார்னு சொன்னோம். நாகசாய் பாபா 3 அற்புதங்களை அனுப்பி நமக்கு அற்புதம் செய்திருக்கிறார் கோபுரம் டிவிக்கு. கோபுரம் டிவி ரசிகர்கள் அந்த 3 அற்புதங்களையும் நீங்கள் இப்போ தரிசனம் பண்ண போகிறீங்க. சரண்யா சகோதரிக்கு நிகழ்ந்த அற்புதம் தான், ஆனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பினையை கொடுக்கிறார், நம் மீது அன்போடு இருக்கிறார் பாபா. அதான் உண்மை. இந்த 2 அற்புதங்களும் பிரமாதம். அப்படின்னா 246வது எபிசோடில் காவேரி அப்படிங்கிற பசுவிற்கு தலைப்பிரசவம் நடந்ததுன்னு ஒரு அற்புதம் சொன்னேன். எதற்காக அந்த அற்புதத்தை பாபா சொல்ல வைத்தார், நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சகோதரி சுஜாதா அவர்கள் சென்னையிலிருந்து ஃபோன் பண்ணாங்க. அவர்களுக்காகத்தான் அந்த அற்புதத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். பாபா அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். தன்னுடைய மகளுக்கு சுகப்பிரசவம் ஆக வேண்டும் பாபாட்ட வேண்டிக்கும் போது கரெக்டாக அந்த அற்புதம் கண்ணில் பட்டிருக்கிறது. பாபா பிரசவத்தின் போது என்ன அற்புதம் நிகழ்த்தினார், சகோதரி சொல்கிறாங்க, பாபாவே வந்தார். எனக்கு சிலிர்ப்பாக இருந்தது அந்த அற்புதம் கேட்பதற்கு. நீங்களும் தரிசனம் செய்யுங்கள். இப்படி 3 சகோதரிகளின் அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதற்காக லைக் செய்ய வேண்டும், உங்கள் லைக் நிறையா வர 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 யூடியூப்பில் ரெக்கமெண்டேஷன்ஸில் போகும். நிறையா பேருக்கு இந்த நிகழ்வு எல்லோருக்கும் செல்லும். அப்படி செல்லும்போது பாபாவின் அற்புதங்களை கேட்கின்ற பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கும். ஏன்னா பாபா சொல்லியிருக்கார் இல்லையா, அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்லியிருக்கார். அந்த புண்ணியம் அப்படியே பரவலாக போய் சேரும். அப்படின்றதுக்காக தான் லைக் பண்ண சொல்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு நம்ம அற்புதங்களுக்குள்ளே போவோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, இன்றைக்கி எபிசோட் நம்பர் பாருங்கள், 249. அடுத்த எபிசோடு 250. நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்டது, அண்ணா நீங்கள் பரிசு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, பரிசு இருக்கா? 250வது எபிசோடில் நிச்சயமாக பரிசுகள் இருக்குது. 54 பரிசுகள் அனௌன்ஸ் பண்ண இருக்கிறோம். பிரமாதமான பாபாவின் புத்தகங்கள் கொடுக்க போகிறோம், பாபாவின் விக்கிரகங்கள் கொடுக்க போகிறோம், பாபாவின் பாதம் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய பரிசுகள் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு. அது என்ன பண்ணணுங்கிறத நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். நான் வாங்க இப்போ வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். இந்த அற்புதத்தின் மூலம் பாபா நம்மிடம் அன்பாக இருக்கிறார் என்பதை புரிய வைக்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படிங்கிறதையும் புரிய வைக்கிறார். வாங்க அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ஸ்ரீவித்யா சுதாகர் அவர்களுக்கு. பிரமாதமான அற்புதம். அதாவது பாபாவுக்கு நாம் ஒரு விஷயம் செய்தால், பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் செய்தால் பாபா நமக்கு ஆசீர்வாதம் செய்வார். அது அருளாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம். பிரமாதமாக பண்ணியிருக்கார் சகோதரிக்கு. வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம். சகோதரி அமெரிக்காவில் இருக்காங்கன்னு சொன்னேன். சகோதரிக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவில் பாபா அற்புதமாக ஒரு வஸ்திரத்தை காட்டுகிறார். ரொம்ப லைட்டாக ஒரு பர்பிள் கலர், நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த பர்பிள் கலரில் ஒரு எம்ப்ராய்டரி பார்டர் வச்சு பீட்ஸ் எல்லாம் வச்சு பிரமாதமாக ஒரு வஸ்திரத்தை காட்டுறார். சகோதரிக்கு ஷிரடி செல்லும் ஒரு பாக்கியம் கிடைக்கிறது.
சகோதரி கனவுல பார்த்ததை அப்படியே வாங்கி பாபாவுக்கு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி சுத்தாத கடை கிடையாது, ஷீரடி ஃபுல்லாக சுற்றிட்டாங்க சகோதரி. எங்குமே அந்த வஸ்திரம் கிடைக்கவில்லை, அந்த கலர் கிடைக்கவில்லை. சகோதரிக்கு ஒரு சிறிது வருத்தம் இருந்தாலும் ஒரு ப்ளூ கலர் வாங்கி கொண்டு போய் பாபாவுக்கு கொடுத்தாங்க. அப்போ அந்த கவுண்டரில் சொன்னாங்க, பாபா செலக்ட் பண்ணால் பாபா அனுப்பிச்சுப்பார் அப்படின்னாங்க. சகோதரிக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, பாபா அதை செலக்ட் பண்ணல. இப்போ ஷீரடியில் ஏன் இந்த வஸ்திரம் கிடைக்கவில்லை, பாபா ஏன் அதை செலக்ட் செய்யவில்லை? ஒரு பிரமாதமான காரணம் இருக்குது. அதற்காகத்தான் சகோதரி யூஎஸ் போயிட்டாங்க. ஆனால் சகோதரிக்கு மனதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. பாபா நீங்கள் ஏன் செலக்ட் பண்ணல, நீங்கள் ஏன் செலக்ட் பண்ணல என் வஸ்திரத்தை? அப்போ தான் சகோதரி யோசிக்கிறாங்க, பாபா காமிச்சது லைட் பர்பிள், நம்ம செலக்ட் பண்ணது லைட் ப்ளூ, எப்படி பாபா செலக்ட் பண்ணுவார்? இப்போ நம்ம வாங்குகிறோம் லைட் பர்பிள் வஸ்திரம் வாங்குகிறோம், நம்மளே தைக்கிறோம். சகோதரி முடிவு பண்ணாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க மிஷின் பழைய மிஷின் அவங்கள்ட்ட இருக்கிறது. ஒரு புது தையல் மிஷினே வாங்கிட்டேன் நான் பாபாவுக்காக. நான் நேராக கடைக்கு போனேன், அற்புதமாக அந்த பர்பிள் கலர் துணி வாங்கினேன், அதுக்கு ஒரு அற்புதமான பார்டர் வாங்கினேன், எம்ப்ராய்டரி பார்டர். அப்புறம் இந்த பீட்ஸ் எல்லாம் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் நான் எல்லாத்தையுமே. அற்புதமாக புது மிஷினில் பாபாவுக்கு பிரமாதமாக ஒரு உடையை தைத்தேன். இப்போ எதற்காக பாபா அங்கே ஷீரடியில் கிடைக்காம பண்ணார், எதற்காக பாபா அதை செலக்ட் செய்யவில்லைன்னு நமக்கு தெரியுதா? நமக்கு பாபா என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, ஸ்ரீவித்யா நீ தைச்சி கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டுப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். உனக்கு நான் பர்பிள் கலர் காமிச்சேன் கரெக்டு, ஆனால் நீ தான் தைச்சி கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதை பிரமாதமாக நிறைவேற்றியும் விட்டார். இப்போ சகோதரி அந்த மெரிலாண்டில் இருக்கிற பாபா ஆலயத்திற்கு ஃபோன் செய்கிறார்கள். சார் இந்த மாதிரி ஒரு வஸ்திரம் சாத்தணும், நான் பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், அபிஷேகம் பண்ணணும், தாராளமாக வாங்கம்மா அப்படின்ட்டாங்க. சகோதரிக்கு பிரமாதமாக பர்மிஷன் கிடச்சிது பாபாட்டேருந்து. உடனே வஸ்திரம் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு பிரசாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டாங்க, நேர பாபா ஆலயத்திற்கு போனார்கள். ஆலயத்திற்கு போய் அற்புதமாக அபிஷேகம் செய்து இவர்கள் கையினாலே தைத்த அந்த அற்புதமான வஸ்திரத்தை பாபாவிற்கு அணிவித்து, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், அந்த பர்பிள் லைட் பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸு ஜம்முன்னு பாபாவை ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுதான் அற்புதம் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு பிரமாதமான ஒரு கிளைமேக்ஸ் பாபா வச்சுருந்தார். சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி, தன்னுடைய வஸ்திரம் பாபா அணிந்து கொண்டார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்தால், அம்மா நாங்கள் இந்த மாதிரி மெரிலாண்டில் இன்னொரு ஆலயம் இருக்கோம், அந்த ஆலயத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. February 15th நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்க பாபாவுக்கு வஸ்திரம், எங்கள் ஆலய வழக்கப்படி அந்த வஸ்திரத்தை நாங்கள் அவங்கள்ட்டே பிரசாதமாக திருப்பி கொடுப்போம், நீங்கள் உங்கள் வஸ்திரத்தை வந்து வாங்கிட்டு போங்க. சகோதரிக்கு ஒரு மாதிரி குழம்பிட்டாங்க, நம்ம இந்த ஆலயத்துக்கு போவே இல்லையே, நம்ம இங்கே வஸ்திரம் கொடுத்தோம். சார் நீங்கள் தப்பாக ஸ்ரீவித்யாவுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் அட்ரஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர்லாம் செக் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்கள் ஆலயத்துக்கு எந்த வஸ்திரம் நான் கொடுக்கல நான் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாங்க. இருந்தாலும் சகோதரி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இந்த பில்லெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, நம்ம ஏதாவது ஒரு வேளை கொடுத்துருப்போமோ அப்படின்ட்டு. ஆனால் நல்ல நினைவு இருக்குது, நம்ம கொடுக்கலங்கிறது நினைவு இருக்குது சகோதரிக்கு. மீண்டும் ஃபோன் அதே நம்பர்லேருந்து, அம்மா நாங்கள் தெளிவாக பார்த்துட்டோம், உங்கள் பேர் தானே ஸ்ரீவித்யா சுதாகர், ஆமாம் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் தான் இருக்குது, நீங்கள் வாங்க வந்து உங்களுடைய வஸ்திரத்தை வாங்கி செல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. சகோதரி என்ன நினச்சாங்க, கரும்பு திங்கிறதுக்கு கூலியா, பாபாவின் வஸ்திரம் கிடைக்குதுன்னு போது ஏன் வாங்கிப்போமே, போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலில் ராஜ மரியாதை கொடுத்தாங்களாம். பிரமாதமாக சகோதரியை வர வைத்து அந்த வஸ்திரத்தை ஒரு தாம்பாளத்தில் வைத்து பிரசாதமெல்லாம் வச்சு சகோதரி கொடுத்துருக்காங்க. சகோதரி கண்களில் கண்ணீர் இருப்போம். ஏன்னா இந்த மரியாதை செய்வது பாபா தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக சகோதரிக்கு இந்த அருள் பரிசை கொடுக்கிறார், பொருளாக கொடுக்கிறார் பிரமாதமாக. சகோதரி வஸ்திரத்தை உற்று நோக்குகிறார்கள், மீண்டும் கண்களில் கண்ணீர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த ட்ரெஸ் தான் அழகாக பார்டரில் மயில் இறகு போட்டிருக்கு. சகோதரிக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது, அண்ணா நான் இப்போ ரெகுலராக வேல்மாறல் படிச்சுக்கிட்டு வரேன், பாபாவும் முருகரும் சேர்ந்து இந்த அருள் பரிசை எனக்கு கொடுக்கிறார்கள். அது கலரே பீக்கா கிரீன் கலரில் இருக்குது, அதையும் பாருங்கள். எப்படி ஒரு அற்புதம் செய்கிறார் பார்த்தீங்களா, நீ எனக்கு பக்தியுடன் ஒரு வஸ்திரம் கொடுத்தாய், நான் உனக்கு அற்புதமாக அருள் பரிசு தருகிறேன் அப்படின்னு பாபா ஒரு பிரமாதமான பரிசு சகோதரி கொடுத்துருக்கிறார்கள். சகோதரி ரெண்டையும் ஃபோட்டோ எடுத்து முதல்ல அனுப்பிச்சது நமக்கு தான். ஆனால் பிரமாதமான அற்புதம் பண்ணார்னா, அவருடைய அன்பை எனக்கு பிரமாதமாக பொழிந்தார்னான்னு சொல்கிறாங்க சகோதரி. உண்மை, சகோதரிக்கு மட்டும்தான் அன்பை பொழிவாரான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லோருக்கும் அந்த அன்பை பொழிவார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பாபாவை நம்ப வேண்டும். சகோதரி தெளிவாக நம்பினாங்க.
இல்லையா? பாபாவின் மீது அன்பு கொண்டு பாபாவுக்கு வஸ்திரம் தைச்சி கொண்டு போய் கொடுத்தாங்க. பாபா கனவுல வந்து காமிச்ச வஸ்திரம் இல்லையா, அதே கலர் கிடச்சது பாருங்கள். எல்லாமே பிரமாதமாக எல்லாம் நடந்தது. சகோதரிக்கு அற்புத மழையை பொழிந்தார் பாபா. என்னை பொறுத்த வரைக்கும் சகோதரி வந்து பாபாவின் செல்லப்பிள்ளை தான். பிரமாதப்படுத்திட்டார். கூப்பிட்டு ஒரு வஸ்திரத்தை கொடுக்குறாருன்னா சாதாரண விஷயமாங்க. உண்மையிலே கிரேட், அருமையான அற்புதம். இதே மாதிரி பாருங்கள், இப்போ அடுத்த அற்புதம் நமக்கா சகோதரி சரண்யாவுக்கா? இந்த அற்புதம் நமக்கு தான். ஏன்னா நம்ம நாகசாய் பாபா ஆலயத்தை பற்றி போன எபிசோடில் சொல்லியிருந்தோம். அந்த பிரீஸ்ட் உடம்பு இல்லாமல் இருந்தார். நம்ம ஒரு துனி பூஜை செய்தோம். பாபாவின் அருளாசிகளோடு அவர் பிரமாதமாக வந்துட்டாருன்னு சொல்லியிருந்தோம். இந்த அற்புதமான செய்தியை உலகுக்கு சொன்னதற்காக நாகசாய் பாபாவே நிகழ்த்திய 3 அற்புதங்கள், அதுதான் அங்கே பியூட்டி. அங்கே இந்த 3 அற்புதங்களுமே நாகசாய் பாபா நிகழ்த்தியது சகோதரிக்கு. வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம். சகோதரி சரண்யா அவர்கள் யூஎஸில் இருக்காங்க. சகோதரி என்கிட்ட பேசும்போது, அண்ணா என்கிட்ட இருக்கிறது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பாபா, அண்ணா ஜம்முன்னு ஒரு பாபா வச்சுருக்கேன். அந்த பாபாவுக்கு வியாழக்கிழமை சந்தனத்தால் அலங்காரம் பண்ணுவேன். அழகாக ஜம்முன்னு இப்படி ஒரு மாலை மாதிரி போட்டு அழகாக ஜம்முன்னு எல்லாம் பண்ணுவேன். அன்றைக்கி என்ன தோணுச்சுன்னு தெரில எனக்கு, பாபாவுக்கு பொட்டு வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி பாபாவுக்கு அழகாக திலகம் வச்சேன். ஃபஸ்ட்டு நெத்தியில் வச்சேன், அடுத்து தோளில், அடுத்து கைகளில், அடுத்து முழங்காலில், அடுத்து பாதத்தில், இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டே வந்தேன். கிச்சனில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குதுன்னு போயிட்டு வந்து பார்க்குறேன், அந்த முழங்காலிலேருந்து சந்தனம் விலகி கீழே வந்திருக்கு, அப்படி வழிந்து வந்திருக்கிறது. ஆனால் அதில் ஏதோ ஒரு விஷயம் தெரியுதுங்கிறது மாதிரி நல்லா தெரியுது எனக்கு. நான் உடனே மொபைல் எடுத்து வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி ஜூம் பண்ணி பார்க்குறேன். உண்மையிலே அசந்துட்டேன். பாபா வந்துட்டார், அந்த பாபா தான் வந்திருக்காரு அப்படின்னு முடிவு பண்ணி நேராக இன்டர்நெட் ஓப்பன் பண்ணி நாகசாய் பாபா ஆலயம் லைவ் எடுத்து பார்க்குறேன். அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து 2ஐயும் பக்கத்தில் வச்சேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள். இதுதான் அப்படியே அந்த சந்தனம் வழிந்து அந்த ஈரம் போனது எல்லாம் பார்த்தா அப்படியே நாகசாய் பாபா மாதிரியே இருக்குது. எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா, பாபா என்னுடைய பூஜையை ஏற்று என் அன்பிற்காக இறங்கி பிரமாதமாக வந்துட்டார். சகோதரி சொன்னது சகோதரின் அன்பிற்காக சொன்னாங்க, இல்லை பாபா அன்போடு இங்கே வந்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, நான் உன்னிடம் நிஜமான அன்போடு இருக்கிறேன் சொல்கிறார் இல்லைங்களா, அது உண்மை. எப்படி பாருங்கள், சகோதரி எங்கே இருக்கிறாங்க, எத்தனை 1000 மைல்களுக்கு அப்புறம் இருக்காங்க, ஓடி போயிட்டார் பாருங்கள். உன்னுடைய அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் என்னுடைய அன்பை காட்டுகிறேன்னு பிரமாதமாக காட்டுறார் பாபா. அதுதான் பாபா. அப்படி தேடி வருவார் பாபா, நம்மை தேடி. கவலையே பட வேண்டாம். நீங்கள் பாபான்னு கூப்பிடுங்க, பாபான்னு நினைங்க, சாயின்னு நினைங்க, ஓடி வருவார் பாபா. சகோதரி இந்தியா வந்தபோது நாகசாய் பாபா ஆலயத்துக்கு போயிருக்காங்க, ஆசையோடு போயிருக்கிறார்கள். சகோதரிக்கு என்னமோ அந்த ஆலயத்து மேலே ஒரு பயங்கர ஈடுபாடு. கணவரும் சகோதரியும் போயிருக்காங்க. போய் பாபாவை வணங்கிட்டு உட்காந்து ஆரத்தியெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் கணவர் சொன்னார், அன்னதானத்துக்கு நம்ம எதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டரில் போய் அன்னதானத்திற்கு ஒரு பணம் கொடுக்குறாங்க. கொடுத்தா அவங்க அதற்கு நாகசாய் பாபாவின் படம் ஒன்று கொடுக்கிறார்கள். அற்புதமாக சித்திரத்தில் நாகசாய் பாபா அற்புதமாக இருக்கார். சகோதரி ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு யூஸ் போகிறீங்க, இதை உங்கள் பொட்டியில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஊருக்கு கொண்டு போயிடுங்க. நீங்கள் சகோதரி சொன்ன விஷயம் அந்த கணவருடைய பொட்டியில் அதை வச்சாங்க, ஊருக்கு வந்தாச்சு. அடுத்த சகோதரியும் குழந்தையும் ஊருக்கு போயாச்சு யூஎஸ்க்கு. இப்போ இந்த நாகசாய் பாபா படம் வந்த விஷயம் சகோதரிக்கு மறந்துருச்சு. ஆனால் பாபா ஞாபகம் வச்சுருப்பார் இல்லையா, எப்படி சகோதரிக்கு ஞாபகப்படுத்துன்னு அவருக்கு தெரியும். ஒரு முக்கியமான விஷயத்தை தொலைத்து விட்டார்கள் சகோதரி. வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கேயுமே கிடக்கல. கணவர்கிட்ட சொன்னாங்க, உங்கள் பொட்டியில் வச்சா மாதிரி தான் ஞாபகம், உங்கள் பொட்டி எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் அப்படின்னாங்க. அம்மா அந்த பொட்டியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டோம்மா வெளியில், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க பொட்டியேனாங்க. பொட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த பொட்டி எம்டி பொட்டி, தூக்கும்போது தெரியுது. இப்போ ஓப்பன் பண்ணால் அந்த உள்ளே இருந்து அந்த படம் அழகாக வருதுன்னா, நான் சொன்னால் நீங்கள் ஒரு ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஒரு நாகம் வெளியில் வருவது போல் அப்படி வளைஞ்சு வராருண்ணா. அந்த ஃபோட்டோ ஜம்முன்னு வருதுண்ணா. பாபா வந்து வெளியில் விழுந்தது, எனக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. பாபாவை எடுத்து கண்களை ஊற்றிக்கிட்டு, பாபா மன்னிச்சுக்குங்க பாபா, இதற்காகத்தான் இந்த ட்ராமா நீங்கள் பண்ணியிருக்கீங்க போல் இருக்கு, நான் இப்போ உடனே கொண்டு போய் உங்களை பூஜை ரூமில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் வச்சேன்னா, பாபா நம்மிடம் வர வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் எப்படியாவது நம்மிடம் வந்து சேர்ந்து விடுவார். நான் யூஎஸ் கொண்டு போயிட்டேன், ஆனால் என் வீட்டு பூஜை ரூமில் வைக்கலை, பாபா வந்து எப்படி பண்ணி பிரமாதமாக வந்துட்டார் பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் உண்மை. இது ரொம்ப பேருக்கு நடந்திருக்கும்.
யாருக்கா நடந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம பாபா ஞாபகம் வாங்கி எங்கேயா வைப்போம், மறந்துடுவோம். அழகாக பாபா ஞாபகப்படுத்துவார். நான் இங்கே தான் இருக்கேன், இந்தா எடுத்து என்னை வெளில வை அப்படிம்பார். இதெல்லாம் நடக்கும். அடுத்த சகோதரிக்கு ஒரு பிரமாதமாக இன்னொரு அற்புதம். ஒரு சொந்த வீடு வாங்குகிறார்கள். கிரகப்பிரவேசம் பிரமாதமாக முடிஞ்சது. நாகசாய் அப்பாவோட படத்தை தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போனேன்னா அவர் ஆசீர்வாதத்தோடு தான் எனக்கு கிரகப்பிரவேசம்லாம் நடந்தது. அன்று இரவு அந்த வீட்டில் தங்க வேண்டும்னு சொன்னாங்க. நான் கணவர் குழந்தை தங்கினோம். அன்று இரவு கனவு எனக்கு இல்லைன்னா என் கணவருக்கு ஒரு பெரிய பாபாவின் விக்கிரகம் நாங்கள் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொடச்சிக்கிட்டு இருக்கோம் பாபாவை. அப்போ வெள்ளை கலர் நாகம் ஒன்று எங்களை சுற்றி சுற்றி வருதுண்ணா. கணவர் சொல்கிறார், ஆனால் எனக்கு பயமே இல்லைம்மா சரண்யா, நான் அந்த நாகத்தை தடவி கொடுக்குறேன், ஒன்றுமே சொல்ல, சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் நேற்று கிரகப்பிரவேசம் பண்ணோம், அற்புதமாக பாபாவின் படம் வச்சு தான் பண்ணோம், நான் இங்கே தான் இருக்கேன், நீ கவலைப்படாதேன்றதுக்காக தான் உங்களுக்கு கனவில் வந்துட்டாருங்க. கவலையே படாதீங்க, பாபா நம்ம கூட தான் இருக்கார், நாகசாய் பாபா நம்ம வீட்டில் தான் இருக்கார், அதை உணர்த்துவதற்காகத்தான் கனவில் வந்தார் பாபா. சகோதரி சொன்ன விஷயம் எப்படி உணர்த்தினார் பார்த்தீங்களா? நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். பிரமாதமான 3 அற்புதங்கள் சகோதரிக்கு நாகசாய் பாபாவின் மூலமாக. அந்த ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் நாகசாய் பாபாவின் அருளாசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நிச்சயம். ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக அற்புதம் பண்ணியிருக்கார் சகோதரிக்கு. ஃபஸ்ட்டு பிரமாதமாக சந்தனத்தில் தெரிந்தார், அடுத்து படமாக சகோதரி வீட்டுக்குள்ளே வந்தார், அடுத்து கனவில் வந்து நான் உன் வீட்டில் தான் இருக்கிறேன்னு சொன்னார். பாபா சொல்கிறார் இல்லையா, நான் நிஜமான அன்போடு இருக்கிறேன் உன்னிடம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அதான் அந்த வார்த்தைன்னு சொல்கிறார். அது எவ்வளோ உண்மை பாருங்கள். அவர் நம்ம விட்டு விலக மாட்டார். நம்ம வேணால் சொல்லலாம், நான் இனிமேல் பாபாவை கும்பிட வேணாம் முடிவு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லலாம், நம்ம முடிவு பண்ணலாம். ஆனால் நீங்கள் கும்பிடணும்னு முடிவு பண்ணது அவர். பாபாவை வணங்க வேண்டும் என்று முடிவு செய்தது பாபா. அதனால் அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார், நம்ம கூட தான் இருப்பார். நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுப்பார். நிறைய சகோதரிகள் எங்கிட்ட பேசும்போது, அண்ணா இது வேண்டுனே கிடைக்கல, அது வேண்டுனே கிடைக்கலன்னு யாருமே சொல்லாதீங்க. ஏன்னா கிடைக்கலன்றது முடிவு பண்ணுறதுக்கு நம்ம யார்? நமக்கு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு பாபா இருக்கார். நமக்கு தேவைன்னா அதை கண்டிப்பாக கொடுப்பார் பாபா. நம்பிக்கையோடு இருங்கள், நம் தேவைகளை அவர்களும் தெய்வம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கும். பாருங்கள், இந்த 2 அற்புதங்களும் பிரமாதம். அப்படின்னா சென்னையை சேர்ந்த சகோதரி சுஜாதா அவர்கள் ஃபோன் பண்ணாங்க. அவங்க இப்போ ஃபாரினில் இருக்காங்க, மகளின் பிரசவத்திற்காக போயிருக்காங்க. ஆனால் பிரசவத்திற்கு பாபா வந்தார்னா 5 நிமிடத்தில் என் மகளுக்கு பிரசவம் பார்த்தார். சகோதரி சொன்னதை நான் சிலிர்த்துட்டேன். பாபாவின் கருணை எப்படி சொல்கிறது இல்லையா? அவர் நம்ம மீது அன்பாக இருக்கிறார்ன்றதை எப்படிலாம் ப்ரூவ் பண்ணுறாரு பாருங்கள். நான் உன்னுடன் இருக்கிறேங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு பாருங்கள். சகோதரியின் மகள் வெளிநாட்டில் வசிக்கிறாங்க. சகோதரி நம்மோட இப்போ இந்த 1 டே ட்ரிப் வந்திருந்தாங்க. அப்போ கூட சொன்னாங்க, அண்ணா பொண்ணு டெலிவரிக்கு தான் நான் ஃபாரின் போகிறேன்னா நீங்களாம் வேண்டிக்கிங்கன்னாங்க. நம்மளாம் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். சகோதரின் மகளுக்கு டெலிவரி டேட் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலையும் சேர்த்தாச்சு. ஹெட்டு ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. டாக்டர்ஸ் டென்ஷனாக இருக்காங்க. அம்மா நீ ட்ரை பண்ணுங்கிறாங்க. பாவம் அந்த குழந்தை எவ்வளோ ட்ரை பண்ணுறா, ஆனால் குழந்தை வெளியே வர மறுக்கிறது. அவ்வளோ ரிஸ்கில் இருக்குது எல்லாமே. அப்போ தான் டாக்டர்ஸ் இந்த அதிர்ச்சி தகவலை சொன்னாங்க. உள்ளே இருக்கிற குழந்தைக்கு பிபி ஜாஸ்தி ஆகுது, ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. இப்போ மொத்த குடும்பமும் பயந்துருச்சு. சகோதரி பாபா தான் நினச்சாங்க, ஷீரடிபுர வாசனம் தான் சொன்னாங்க. ஷீரடிபுர வாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா டாக்டர் சொன்னாங்க இன்னொரு 5 நிமிடம் பார்ப்போம், இல்லைன்னா சிசரியன் தான். சகோதரி பாபாவோட வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள், பாபா சுகப்பிரசவம் தான் நடக்கணும், நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்த சீஃப் டாக்டர் சொன்னாங்க, அந்த டாக்டரை கூப்பிடுங்க, அவர் வந்தாருன்னா ஒரு ஐடியா கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா வயதான ஒரு பெரியவர், நல்லா ஒயிட்டாக பிரமாதமாக வந்தார். ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தார். சகோதரிக்கு பாபாவே வந்த மாதிரி தான் சகோதரி நினச்சாங்க. கையெடுத்து வணங்கினாங்க. ஏன்னா வந்தது பாபான்றது சகோதரிக்கு தெரிஞ்சு போச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தார், எல்லா டீட்டெயிலும் கேட்டார். அடுத்த 5வது நிமிடம் குழந்தையை வெளியே எடுத்து கொடுத்துட்டார். சகோதரிக்கு கண்களில் கண்ணீர். பாபா நீங்கள் வாங்க பாபா பிரசவம் நடக்கும் நான் சகோதரி வேண்டிக்கிட்ட அடுத்த நிமிடம் இந்த டாக்டர் வந்தார். 5வது நிமிடம் குழந்தை பிறந்தது. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னா, அவர் அந்த பக்கம் நவுந்து போன பிறகு அந்த டாக்டரோட பேர் கேட்டேன், அல் அமீத் அப்படின்னாங்க.
எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். ஆனால் சுகப்பிரசவம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா 246வது எபிசோடில் காவேரி பசுவுக்கு தலைப்பிரசவம்னு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. இது என் மகளுக்கும் இது தலைப்பிரசவம். பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார் எனக்கு நல்லா தெரியும்னா நான் நம்பிக்கையோடு இருந்தேன். பாபா என் நம்பிக்கையை காப்பாற்றினார். எப்படி உணர்த்தினார் பாருங்கள். நான் உன் மீது அன்போடு தான் இருக்கிறேன், நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். பாபா பிரமாதமாக ப்ரூவ் பண்ணியிருக்கார். 3 அற்புதங்களின் மூலமாகவும் நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கார். 3 அற்புதங்களும் பிரமாதம். சகோதரி ஸ்ரீவித்யாவுக்கு வஸ்திரத்தை காட்டுறாரு. அந்த வஸ்திரம் எங்கேயாவது ஷீடு கிடைக்குமான்னு பார்க்குறாங்க, கிடைக்கல. சகோதரி யூஎஸ் போன பிறகு சகோதரியின் கைகளாலேயே தைக்கப்பட்டு அந்த வஸ்திரம் பாபாவுக்கு அணிவிக்கப்படுகிறது. அதை அணிந்து கொண்ட பாபா சகோதரிக்கு பிரமாதமாக ஒரு பரிசை கொடுக்கிறார். இதெல்லாம் எப்படி நடத்தி காட்டுறார் பார்த்தீங்களா? அடுத்த சரண்யா சகோதரிக்கு பிரமாதமான 3 அற்புதங்கள். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அடுத்த சகோதரி சுஜாதாவுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை? கிரிட்டிக்கல், குழந்தைக்கு ப்ரெஷர் ஏறுதுன்னெலாம் பயமுறுத்துகிறாங்க. அடுத்த 5வது நிமிடம், பாபா வந்த 5வது நிமிடம் குழந்தை பிறக்கிறது. இதெல்லாம் பாபா பண்ணுவார். இதெல்லாம் அதற்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்கேன். நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கையோடு இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும். பாபா நமக்கு செய்வாருங்கிற நம்பிக்கை நம்ம ரத்தத்திலே ஊறணும். அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கிறேன். பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நமக்கு என்ன வேண்டும்ங்கிறத முடிவு பண்ணுறது பாபா தான். இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிட்டு போகிறேன். நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நாம் எதிர்பார்த்ததை செய்வார் பாபா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நாம் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமோ அதை நடத்தி கொடுப்பார் பாபா. அதுதான் பாபா. அதனால் எல்லோரும் நம்பிக்கையோடு பாபாவை வணங்குவோம், பாபாவின் அருளாசிகளை பெற்றுக்கொள்வோம். அடுத்த எபிசோடு 250வது எபிசோடு தூப்கேடா மாமரம் எப்படி நமக்கு கிடைத்தது. இப்படியெல்லாம் இப்படி ஒரு பிரமாதமாக படியெல்லாம் போட்டு பிரமாதப்படுத்தியிருக்காங்களே, அது யார் செய்தார்கள்? இதெல்லாம் பாபா எனக்கு காமிச்சார் அழகாக. அவங்களுடைய அந்த அற்புதத்தை நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். எல்லோரும் ஆவலோடு காத்திருங்கள். யாருக்கெல்லாம் டைம் பர்மிட் பண்ணுதோ எல்லோரும் தூப்கேடாவில் போய் அந்த மாமரத்தை தரிசனம் செய்ய வேண்டும். அழகாக ஷீரடியிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போல்லாம் இறங்கி போகிறதுக்கு படியெல்லாம் கட்டியிருக்காங்க. அதுதான் நம்ம அற்புதமாக நம்ம அடுத்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம். ஒரு துணியும் வந்தாச்சு நம்ம கோபுரம் டிவி ரசிகர்கள் சார்பாக. அற்புதமாக அங்கே பாபாவின் ஆலயம் இருக்கிறது. எல்லாத்தையுமே நீங்கள் தரிசனம் பண்ணலாங்க. இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடி பிரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.